சில இடங்களில் தீண்டாமை கடைபிடிக்கப்படுவது ஏன் என்ற கேள்வியை கண்டதேவி கோயில் வழக்கில் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்போது நீதிபதி எழுப்பிய இந்த கேள்வி குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள அந்த கண்டதேவியில் உள்ள சொர்ணமுத்தீஸ்வர் மற்றும் குங்கும காளியம்மன் கோவில் திருவிழா வருகிற ஜூலை மாதம் 8ஆம் தேதி நடக்கிறது. அன்று தேரோட்டம் நடக்கிறது. இந்த சூழலில் பல பிரச்சனைகளுக்கு பிறகு தற்பொழுது அந்த கோவில் தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் இந்த கோவில் தேரோட்டத்தில் நான்கு குழுக்களுக்கு முதல் மரியாதை தரப்படும். அதில் பிரச்சனை, எனவே யாருக்கும் முதல் மரியாதை தரக்கூடாது. மேலும் கோவில் தேரோட்டத்தில் தேரை வடம் பிடித்து இழுப்பதற்கு பட்டியலின மக்கள் உள்ளிட்ட அனைவரையும் சம பாகுபாடின்றி அனுமதிக்க வேண்டும். ஏற்கனவே பல உயர்நீதிமன்ற உத்தரவுகள் உள்ளது. ஆனால் திட்டமிட்டு சிலர் அதை தடுக்கின்றனர், அதாவது அதை நிற்க முடியாமல் செய்கின்றனர் என்று. எனவே இந்த ஆண்டு பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பினரும் தேரை வடம் பிடித்து இழுக்க உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த தேவக்கோட்டையைச் சேர்ந்த வளவேசம் என்பவர். இந்த மனு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளிட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் மனுதாரர் தன்னை முன்னிறுத்துவதற்காக, தன்னை தலைவராக காட்டுவதற்காக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். எனவே அங்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, கடந்த ஆண்டு நடந்தப்பட்டது. எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். அப்பொழுது நீதிபதிகள் தமிழகத்தில் தற்பொழுது எந்த பகுதியிலும் தீண்டாமை கடைபிடிக்கவில்லை என்பதை உறுதியாக உங்களால் கூற முடியுமா? மேலும் தற்பொழுது தமிழகத்தில் 100% கல்வியறிவை எட்டிய சூழலில் தற்பொழுதும் தீண்டாமை பாகுபாடு சில இடங்களில் நடப்பதை நாம் கண்ணால் காண்கிறோம். எனவே இந்த நாம் அரசியல் அமைப்பின்படிதான் நடக்க முடியும், சட்டத்தின் வழிதான் உத்தரவு பிறப்பிக்க முடியும். அரசியல் மேடை இல்லை. எனவே அதிகாரிகள் அனைவரும் சமமாக தேரை வடம்பிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். அது அவர்களது கடமை. எனவே இது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் எழுத்துப்பூர்வமான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். அபிநயா, வழக்கு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.